வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் நிறையா சாப்பிட்றீங்களே, பட்ஜெட் வந்து எவ்வளோ வரும், நிறைய அதிகமாகுமே, எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக டெய்லி பட்ஜெட் போட முடியாது, இன்றைக்கி வந்து பட்ஜெட் போடுறோம். ஓகே, பார்ப்போமா? முதல்ல வந்து இது வந்து பப்பாளி பழம் வச்சுருக்கோம். இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினோம். இது இங்கே 2 பேர்த்துக்கு வந்து 2 நாளைக்கு வந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா கணக்கு வரும். அதே மாதிரி கொய்யாப்பழம் வந்து ஒரு பழம் 5 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். ஆனால் கிலோவே வந்து 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதில் ஒரு 10-11 பழம் நிற்கும். அப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு 5 ரூபா வரும்னு வச்சுக்கலாம் ஒரு பழமே. பழம் வந்து 2 பேர் வச்சுக்கிறதுனால இது 5 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இது பீன்ஸ் வந்து கருப்பு பீன்ஸ் வந்து கிலோ வந்து அரை கிலோ வந்து 90 அப்படின்னு வாங்கினோம். இது வந்து எங்களுக்கு வந்து 2 பேர்த்துக்கு வந்து 2 வேலைக்கு வந்து 3 நாளைக்கு வரும். 3 தடவை வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு 30 ரூபா, ஒரு தடவை பண்ணால் 30 ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு மேலே வராது. அதேமாதிரி கீரை வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு கட்டு செங்கீரை வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினோம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கு வந்து 2 வேலைக்கு வரும். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா கணக்கு வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து 5 ரூபா கணக்குன்னு பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் இதோட காஸ்ட் வருது. ப்ளஸ் இதோட அடிஷ்னலாக வந்து ஒரு முட்டை தோசை ஒன்று சாப்பிட போகிறோம். முட்டை தோசை வந்து நார்மல் முட்டை 5 ரூபா 6 ரூபா தான் வரும். நாங்கள் நாட்டுக்கோழி முட்டைங்கனால இது ஒரு 15 ரூபா வருது. ப்ளஸ் இதுக்கு வந்து தக்காளி சட்னி. ஸோ இதோட வேல்யூ தக்காளி இந்த கிலோ வந்து 20 ரூபா தான் விற்கிது. இது ஒரு 1/4 கிலோ தக்காளி தான் போட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ டோட்டல் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான் முடியும். ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக வந்து இந்த தோசை மாவு, இது கொஞ்சம் பருப்பு போட்டிருப்போம், இது கொஞ்சம் தேங்காய் போட்டிருப்போம், அதெல்லாம் ஒரு 10 ரூபா வச்சிங்கன்னா கூட அதிக மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா வரலாம் ஒரு ஆளுக்கு அதிகபட்சம். அந்த 50 ரூபாய்க்கு வந்து தரமான உங்களுக்கு வந்து எல்லா சத்தும் உள்ள உணவு வந்து கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். இதுவே வந்து உங்களுக்கு சரியான உணவு சாப்பிடாமல் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வர சூழ்நிலை வரலாம். ஸோ அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாலும் இதுக்கு மேலே தான் சேர்த்து வரும். ஸோ இந்த மாதிரி உணவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.